தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் தவிக அரசின் அராஜகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும், டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பின. இந்த போராட்டத்தில் நீட் தேர்வால் பலியான அனிதா உள்பட 18 மாணவர்களின் புகைப்படங்கள் மற்றும் பதாகைகள், கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி விழுப்புரத்தில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி டெல்லியில் போராடி வரும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆதரவாக தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர்கள் சங்க மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாணவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்டலைச்சேரி பகுதியில் உள்ள அரசு கலை கல்லூரி முன்பாக நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமாக இருந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் வகுப்புகளை புறக்கணித்தும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மாணவர்கள் போராட்டத்திற்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி மாணவர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தலைநகர் டெல்லியில் போராடி வரும் மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் திருப்பூரில் மாணவர் அமைப்பினர் மற்றும் இந்திய வாலிபர் சங்கத்தினர் பேரணி நடத்தினர். காங்கேயம் சாலைப்புதூர் பிரிவு பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருந்து BSNL அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பினர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.